ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், முட்டை லாலிபப் செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்கிறேன்ட்டு பார்க்கலாம். 5 முட்டை எடுத்து வேக வச்சுருக்கேன். அது காய் சீவுறதுல நல்லா சீவி எடுத்துக்கலாம். முட்டை லாலிபப்புக்கு தேவையான மசாலாவும் எடுத்து வச்சாச்சு. வெங்காயம், பச்சை மிளகாய் பாருங்கள், இந்த அளவுக்கு பொறுமையாக சீவி எடுத்தால் நல்லா வரும். இப்போ ஃபுல்லாக நம்ம 5 முட்டையும் சீவி எடுத்தாச்சு. அதுக்கு தேவையான மசாலா பொருட்கள் பார்த்துடலாம். மிளகாத்தூள், மல்லித்தூள், கரம் மசாலா, மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். 2 வெங்காயம் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். பச்சை மிளகா, ஒரு 3 டீஸ்பூன் மைதா மாவு, உப்பு தேவையான அளவு, எல்லாத்தையும் கலந்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். மிக்ஸ் பண்ணி சின்ன சின்ன உருண்டையாக எடுத்து வச்சுக்கலாம். இந்த அளவுக்கு எல்லாத்தையுமே உருட்டி எடுத்துக்கிட்டாச்சு. இப்போ 3 டீஸ்பூன் மைதா மாவு, 3 டீஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு, கொஞ்சம் தண்ணி சேர்த்து கரைச்சிக்கலாம். இந்த அளவுக்கு திக்னஸ் இருந்தால் போதும். இப்போ அதில் அப்படியே டிப் பண்ணி எடுத்து ப்ரெட் க்ரம்ஸில் சேர்த்து அப்படியே தனியாக எடுத்து வச்சிடலாம். இதேமாரி எல்லா உருண்டையும் எடுத்து வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், எல்லா உருண்டையும் எடுத்து வச்சாச்சு. இப்போ இதை பொரிக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம். அடுப்பை கொஞ்சம் கம்மியாக வச்சு எடுத்து பொரித்து வச்சோம்னா சூப்பராக வரும். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா பொரிஞ்சு வந்துடுச்சு. இப்போ பிளேட்டுக்கு மாற்றிடலாம். உங்களுக்கு தேவைன்னா ஜாஸ் வச்சு சாப்பிட்லாம், டொமேட்டோ ஜாஸ். இப்போ எங்கள் பசங்க டொமேட்டோ ஜாஸ் வச்சு தான் சாப்பிட்றாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள்.